தோழமைகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது கொள்ளு ரசம். கொள்ளு ரசத்துக்கு கொள்ளு நான் கொஞ்சம் எடுத்து நல்லா வேக வச்சு தண்ணி விட்டு ஒரு 8 விசில் வரைக்கும் உங்களுக்கு என்ன இதை நீங்கள் மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். இல்லை அப்படி நசுக்கி கையில் புளி கரைச்சி விட்ற மாதிரி கையில் கரைச்சி விட்டுக்கூடாமல் கரைச்சி விட்டுக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 6, பூண்டு பல் ஒரு 6, வரமிளகாய் 2, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை. இப்போ மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நுணுக்கிக்கலாம். மிளகு, சீரகம், பூண்டையும் போட்டு நுணுக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் 1-2 நசுக்கியிருக்கேன். இப்போ இதோட ஒரு 2 வெங்காயத்தையும் நசுக்கிக்குங்க. 2 வெங்காயத்தை நசுக்கியாச்சு. அடிச்சட்டியில் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், 2 வரமிளகா, நாலு கருவேப்பிலை, இப்போ நம்ம இங்கே பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, தட்டி வச்சுருக்கோம்ல பூண்டு, ஜீரகம், மிளகு, இதையும் உள்ள போட்டுக்கோம். சளி, காய்ச்சல், தொண்டவலையெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாது. வீடு ஃபுல்லாக ரசம் வாசம் மணக்குங்க. நல்லா வாசம் வருதுக்கணும். இப்போது தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது வணங்கட்டும். இப்போது இந்த கொள்ளை புளி கரைக்கிற மாதிரி நல்லா கரைச்சிக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கிறதுனால அரைச்சிக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சதை கொள்ளையும் உள்ள ஊற்றிடுவோம். லைட்டாக கொதிக்குது. இப்போயே நம்ம கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொள்ளு ரசம் ரெடி. நன்றி.